ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச தட்டைப்பயிறு சாதம் குயிக்காக செஞ்சிடலாம். எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும் அப்படின்னாலும் இல்லை போயிட்டு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னாலும் இந்த சாதம் குயிக்காக செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சாதம் தாங்க செய்வாங்க, மாமியார் வீட்டில். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மலை ஏறதுக்கு இந்த சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். 2 டம்ளர் அரிசி, அரைப்படி அரிசி நான் ஊற போட்டிருக்கேன். அப்புறம் 150 கிராம் வந்து தட்டைப்பயிறு ஊற போட்டிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் செய்யலாம். இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா நைட்டு செஞ்சுக்கலாம். இல்லை உடனே வேணும் அப்படின்னாலும் நம்ம குக்கரில் விசில் விட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து குக்கரில் விசில் விட்டுட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே போட்டு செஞ்சு பாருங்கள், அதோட முழு எசன்ஸும் அதில் இறங்கும். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டை பூண்டு உரித்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே முழுசாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு தட்டை நிறையா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. வெங்காயம் அப்படியே லேயராக உரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, 4 தக்காளி, ஓரளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி 4 போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் பாப்பா முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறாங்க. இந்த கொழுந்து தலையாக போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறா. கொஞ்சம் கூட கசப்பு இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த ஸ்பூனில் தான் எப்போவுமே நான் போடுவேங்க, எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம அரைப்படி அரிசிக்கு இதில் 2 ஸ்பூன் காரம் கரெக்டாக கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, எப்போவுமே கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போட வேணாம். நல்லா எல்லாம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா கொஜ்ஜு மாதிரி வதங்கி வரட்டும். தட்டைப்பயிறு வந்து நம்மளுக்கு நல்லா ஹேர் வந்து பளபளன்னு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இளமையான ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் தட்டைப்பயிறு சாப்பிட்றதுனால. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது எடுத்துக்கலாம். இந்த புற்றுநோயை தடுக்கும் தட்டைப்பயிரில் வந்து ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வைட்டமினும் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம ஆரோக்கியமான உடலை பெறதுக்கும் இந்த தட்டைப்பயிறு ரொம்ப சத்து நிறைந்தது. இந்த அடிக்கடி வந்து இந்த பருப்பாவோ வேக வச்சோ இல்லை தட்டைப்பயிறு சாதமாவோ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தட்டைப்பயிரை சேர்த்து சாப்பிடுங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற தட்டைப்பயிரை நம்ம மிஸ் பண்ணலாமா? பாருங்கள், தட்டைப்பயிறு ஊற வச்சதுனால நான் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதத்தோடு சேர்த்து தட்டைப்பயிரும் விசில் விடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தனியாக விசில் விட்டு செஞ்சால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற ஆற்றலும் இதுக்கு இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிடலாங்க. அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அரைப்படி அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா கூட போதுங்க. அரிசி நல்லா வடித்து சேர்த்திட்டு எல்லாம் ஒன்றா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நுரக்கட்டி வர ஸ்டேஜில் தான் உப்பு பார்க்கணும். எப்போவுமே இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம தட்டைப்பயிறு வேக வைக்காமல் தானே ஆட் பண்ணோம், ஆனால் நல்லா ஊறி இருக்குது, அதனால் 6 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் கிடைக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சைடில் இருக்கிற மக்கள் அடிக்கடி இதை தான் செய்வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சுட சுட சாதத்தோட நெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். பாருங்கள் எப்படி சாதம் தட்டைப்பயிறு எல்லாம் வெந்து வந்துருச்சு. தேங்க்யூ.